ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்ட் சிஸ்டத்தினுடைய கண்டினியூஷன். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளான்ஸ், டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, உணவுப் பொருட்களை வந்து சிதைப்பதற்காக எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டலிஸ்ட். தீஸ் ஆர் known as the enzymes. The digestive glands are exocrine glands. It will secretes biological catalyst called enzymes. With the help of the enzyme, they are digested. The digestive glands associated with the alimentary canal or salivary glands. Alimentary canal or salivary glands. The digestive system வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா என்சைமோட தொடர்புடையதாக இருக்கும். அது வந்து உணவுப் பொருளோடு கலந்து உமிழ்நீர் சுரப்பிகளோடு சேர்ந்து உணவுப் பொருளை சிதைப்பதில் பயன்படுத்தப்படும். அதில் என்னென்ன கிளான்ஸ் இருக்குன்னா, salivary glands, liver and pancreas. அடுத்து stomach wall has gastric glands that secrete gastric juice and the intestinal mucosa secretes intestinal juice. அது மட்டும் இல்லாமல் ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து சுரக்குது. இன்டெஸ்டினல் வந்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டினல் ஜூஸ் வந்து சுரக்குது. அதுக்கடுத்து சலைவரி கிளான்ஸ், ஒவ்வொன்றையும் பார்த்து தனித்தனியாக பார்ப்போம். சலைவரி கிளான்ஸ்னால் உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்லுவோம். நம்ம வாயில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் சலைவரி கிளான்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரடைட்ஸ் கிளான்ஸ், இந்த சீக்ஸ் மேலெண்ணெய் சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து சப்மேக்ஸிலரி, சப்மாண்டிபுலர், இந்த லோயர் ஜா கீழ்த்தடையில் இருக்கக்கூடியது கீழெண்ணெய் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம், நாவுக்கடியில் நாவடி சுரப்பின்னு சொல்லலாம். 3 முக்கியமானது, மேலெண்ணெய் சுரப்பி, கீழெண்ணெய் சுரப்பி, நாவடி சுரப்பின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்னீல் பினித் ஆஃப் தி டங்க், நாவடி சுரப்பி எங்கே இருக்குன்னா நாக்கு கீழே. தீஸ் கிளான்ஸ் ஆர் ஹேவ் டக்ட்ஸ் சச்சஸ் ஸ்டென்சன்ஸ் டக்ட், வாட்டன்ஸ் டக்ட் அண்டு பார்த்தோலின்ஸ் டக்ட்ஸ் ஆர் டக்ட் ஆஃப் ரிவின்ஸ். இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் ஸ்டீவன்ஸ் டக்ட், வாட்டன்ஸ் டக்ட், பார்த்தோலின் டக்ட் ஆர் அதர்வைஸ் ரிவினியஸ்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சலைவரி கிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சலைவரி ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா சலைவரி கிளான்ஸ்லேருந்து உற்பத்தி பண்ணப்படுது. அது வாயிலிருந்து அந்த டக்ஸ் வழியாக நிறைய பொருட்கள் வந்து உமிழ்நீர் சுரப்பிகளை வந்து சுரக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ சுரக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 1500 மில்லிலிட்டர் வரைக்கும் சுரக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உமிழ்நீர் சுரப்பி. அதுக்கடுத்து கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் மோஸ்ட்லி ப்ரொடியூஸ்டு இன் த ஸ்டமக். Stomach is lined by the gastric glands, chief cells of peptic cells or zymogen cells in the gastric glands. Secretes gastric enzymes and goblet cells. The parietal or zynotic cells secrete HCLs, intrinic factors. They absorb the vitamin B12, that is called Castle's intrinsic factor அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து லிவர் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் அவர் பாடி. லிவர் வந்து கல்லீரல் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிளாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான். இது எங்கே சுச்சுவேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ரைட் சைட் ஆஃப் தி அப்டாமினல் கேவிட்டி, வயிற்றுக்கும் மேற்புறத்தில் வலதுபுறத்தில் அமைஞ்சு காணப்படுது. அதுக்கப்புறம் டயஃபார்முக்கு கீழே இருக்குது. இந்த லிவர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மேஜர் லோப்ஸ், அதாவது 2 லோப்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 மேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 லோபில் இருக்கும். அதே போல் 2 சின்ன கதுப்புகளையும் கொண்டிருக்கும். இந்த லோப்ஸ் எல்லாம் இதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா டயஃபார்மோட கனெக்ட் ஆகிருக்கும். ஈச் லூப் கேஸ் மெனி ஹெப்பாட்டிக் லூப்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லூப்பும் வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸாக ஆக்கப்பட்டிருக்கும். அதான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெப்பாட்டிக் லூபியூல்ஸ் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி லிவர். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதனால் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீத் லைக் ஸ்ட்ரக்சர், டிஷ்யூ லைக் சீத் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கிளிசன்ஸ் கேப்சூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிவர் செல்ஸ், ஹெப்பாட்டிக் செல்ஸ் secrete the bile which is stored in a concentrated in a thin muscular sac. அது வந்து ஒரு பை போன்ற அமைப்பில் இருக்குது. அதுதான் கால் பிளேடர், பித்தப்பைன்னு சொல்லுவோம். The duct of gall bladder, cystic duct along with the hepatic duct from the liver forms the common bile duct. அதோடு வந்து பார்த்திங்கன்னா எதனால் காமன் பைல் டக்டில் வந்து ஓப்பனை திறக்குது. இந்த பைல் டக்ட் பாசஸ் டவுன்வர்ட்ஸ். அந்த பித்த நாளம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதோடு ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா கணைய நாளங்களோட போய் ஜாயிண்ட் ஆகுது. அது லிவரு. அதுக்கடுத்து பித்தப்பை, அதுக்கு கீழே இருக்கிறது பித்தப்பை. அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடியது pancreatic duct to form a common duct called hepatopancreatic duct. அது பித்தப்பையும் பேன்கிரியாஸை இணைக்கக்கூடிய அந்த பைக்கு பேர் என்ன பேர், அந்த நாளத்துக்கு என்ன பேர் சொல்லலாம்னா ஹெப்பாட்டோபான்கிரியாட்டிக் டக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த ஓப்பனிங் ஆஃப் த ஹெப்பாட்டோபான்கிரியாட்டிக் டக்ட் இன்டு தி டியோடினம். அது எங்கே திறக்குது அப்படின்னா டியோடினத்தில் திறக்குது, உதரவிதானம் சொல்லுவோம். ஸோ இஸ் கார்டட் பை எ ஸ்பிங்க்டர் கால்டு தி ஸ்பிங்க்டர் ஆஃப் ஓடி. அது வந்து எந்த தசைகள், ஸ்பிங்க்டர் சுருங்கு தசைகள்
சுருங்கி காணப்படும். liver has high power of regeneration and liver cells are replaced by new ones every 3 to 4 weeks. liver cells வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 வாரத்துக்குள்ளே புதிய செல்கள் வந்து உற்பத்தி செய்யுது. apart from the bile secretion the liver also performs several functions. liver வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேலையை செய்யுது. என்னென்னு destroys aging and defecting blood cells. destroy பண்ண aging and defective blood cells வந்து அழிக்குது. stores glucose in the form of glycogen or disperses glucose into the blood stream with the help of pancreatic hormones. அதுக்கடுத்து stores fat soluble vitamins and iron. கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. detoxifies toxic substances குறைக்குது. involves in the synthesis of non-essential amino acids and urea. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிவர் இருக்குது. அதுக்கடுத்து க்ரீன் கலர் இருக்கிறது பித்தப்பை, கால் பிளேடுன்னு சொல்லுவோம். அது நாளங்களாக இணைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடியது பேன்க்ரியாஸ், அது ஒரு நாளம். அந்த நாளம் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து இணைந்து காணப்படக்கூடியது பேன்க்ரியாஸ். த செகண்ட் லார்ஜஸ்ட் gland in the digestive system is nothing but pancreas. இது எல்லோ கலரில் இருக்கும். காம்பவுண்ட் elongated organ consist of exocrine and endocrine cells. இது எங்கே இருக்கும்னா யூ ஷேப்டு டியோடினம், பிட்வீன் த லிம்ஸ் ஆஃப் தி யூ ஷேப்டு டியோடினம் அங்கே இருக்கும். த எக்ஸோக்ரைன் போர்ஷன் செக்ரிட் pancreatic juice containing enzymes such as pancreatic amylase, trypsin, pancreatic lipase and endocrine part called islets of Langerhans. Langerhans திட்டிலேருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது. வெயிட் பண்ணும். Langerhans திட்டிலேருந்து உற்பத்தி செய்யப்படுது இன்சுலின் அண்ட் glycogen. The pancreatic duct directly opens into the duodenum. ஓகே, அதுக்கு அடுத்து டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ரோல் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம். ஃபுட்டு எப்படி டைஜஸ்ட் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ் எப்படி? முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைஜஷன் மோஸ்ட்லி எ சாலிட் பார்ட்டிகல், சாலிட் ஃபுட் மெட்டீரியல் அப்சர்வ் பை தி அசிமுலேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ். இட் இஸ் அக்கம்ப்ளைஸ்டு பை தி மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் தே ஆர் டைஜஸ்டட். ஃபஸ்ட் ஒன் டைஜஷன் இன் த பக்கல் கேவிட்டி, வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடியது இவங்களாம் எப்படி வந்து டைஜஷன் நடக்குது. வாய்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உணவினுடைய சுவை, தரம், அதனுடைய மனம் இவற்றின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து ஈஸியாக திறக்க ஆரம்பிக்கும், தூண்டிவிடும். த மெக்கானிக்கல் டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த மவுத் பை கிரைண்டிங் அண்ட் சூயிங் ஆஃப் ஃபுட். முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது வாய்ப்பகுதியில் மெல்லுதல் மூலமாக தான் நடக்குது. இட் இஸ் கால்டு மாஸ்டிகேஷன். மாஸ்டிகேஷன் அப்படின்னா மெல்லுதல் அப்படின்னு அர்த்தம். த சலைவா கண்டெயின் வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், கால்சியம், பொட்டாசியம், hydrogen carbonate, solvate, bicarbonate, salivary amylase, antibacterial agent lysosome and a lubricating agent mucus. The mucus in saliva prepares the food for swallowing by moisturizing, softening, lubricating and aggregating the masticated food into bolus. அது உணவு கவலமாக அவைகள் வந்து மென்று உள்ளே அனுப்பப்படுது. அந்த உணவு கவலம் உள்ளே போகுது, தொண்டைக்குள்ளே போகுது. about 30% of polysaccharide starch is hydrolyzed by the salivary amylase enzyme into disaccharide maltose. The bolusனா உணவு கவலம் சொல்லலாம். is then passed into the pharynx and then into the esophagus by swallowing or deglutition. அது அப்படியே விழுங்கப்படுது. முதல்ல அரைக்கப்படுது, அதுக்கப்புறம் அந்த உணவு கவலமானது உள்ள தொண்டைக்குள்ளே விழுங்கப்படுது. The bolus further passes down through the esophagus to the stomach by successive waves of muscular contraction called peristalsis. இது வந்து உணவு கவலமானது அலையேற்றிகளாக அது வந்து உள்ளே தள்ளப்படுது. அதுக்கு என்ன பேருனா peristalsis. The gastroesophageal sphincter control the passage of food into the stomach. வயிற்று பகுதிக்கு அனுப்பப்படுறதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோயூசோஃபேகல் ஸ்பிங்க்டர், சுருங்கு தசைகள். அதுக்கடுத்து ஸ்டமக். டைஜஷன் இந்த ஸ்டமக் எப்படி நடக்குது? உணவுப் பொருளானது தொண்டை வழியாக உள்ளே போய் ஸ்டமக்கு போகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலையேக்கியாக தான் உள்ளே போகுது. அங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து உணவு வந்து சேகரிக்க பண்ணதில் பயன்படுத்தக்கூடியது முக்கியமாக இருக்குது. 4 to 5 hours food remains in the stomach for 4 to 5 hours. The rhythmic peristaltic movements cones and mixes the food with the gastric juice and make it into creamy liquid called chyme. அந்த இறப்பையில் வந்து இறப்பை நீர் மூலமாக அது வந்து சேகரிக்கப்படுது. உணவு வாய்க்குள்ளே போகும்போது இறப்பை நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடுது. அது வந்து கூழ்மமாக மாற்றப்படுது. The gastric secretion is partially controlled by automatic reflection. The secretion of gastric juice begins when the food is in the mouth. அது ஆரம்பத்தில் சுரக்க ஆரம்பிச்சிடுது. The gastric juice contains HCl and proenzymes. அது இறப்பையில் இருக்கக்கூடிய நீரானது HCl சுரக்குது, நிறைய என்சைம்ஸும் சுரக்குது. The proenzyme pepsinogen on exposure to the HCl gets converted into the
anti-enzyme pepsin which converts proteins into protease and peptidase. The HCl provides an acidic medium which is optimum for pepsin. Pepsin பற்றி பயன்படுத்தப்படுது. ஓகே, அதுக்கடுத்து the proteolytic enzyme found in gastric juice of infants is renin, helps in the digestion of milk protein, carcinogen to casein in the presence of calcium ions. The enzyme secretion gradually reduces with aging. இந்த என்சைம்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் வந்து குறைக்கப்படுது. அதுக்கடுத்து டைஜஷன் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன். இப்போ வந்து வாய் பகுதியிலேருந்து தொண்டை பகுதிக்கு வந்து இறப்பைக்கு வந்து அதுக்கடுத்து கடைசியாக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடலுக்கு போகுது. அங்கே என்ன வகையான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்து the bile, pancreatic juice and intestinal juice are the secretion released in the small intestine. எல்லா இடத்துலேருந்து கடைசியாக சிறுகுடலுக்கு போகுது. Movements generated by the muscularis layers of the small intestine helps through the mixing of the food with various secretion in the intestine and facilitate digestion. அதுக்கப்புறம் நிறைய உமிழ்நீர் இந்த மாதிரி பகுதி பொருளால் சுரக்கப்பட்டு உணவானது முன் சிறுகுடலுக்கு அனுப்பப்படுது. டைஜஷன் அங்கே நடக்குது. The bile contains the bile pigments, that is bilirubin and biliverdin as the breakdown of products in the hemoglobin of dead RBC. RBC செல்கள் சிதைவடுவதனால பித்த நிறமிகளான பிலிருபின் பிலிவர்டின் இவைகள் உற்பத்தி செய்யப்படுது. அதுக்கடுத்து பைல் சாஸ் கொலஸ்ட்ரால் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் பட் ஹேஸ் நோ என்சைம்ஸ். இதில் என்சைம்ஸ் வந்து பயன்படுத்தப்படுதில்ல. பைல் ஹெல்ப்ஸ் இன் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ். கொழுப்பு வந்து கரைக்கிறதில் பயன்படுத்தப்படுது. பைல் சால்ஸ் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் அண்ட் பிரேக் டவுன் இன்டு ஸ்மால் globules. Bile also activates lipase to digest lipids, proteins and partially digested proteins in the chyme on reaching the intestine and acted upon by the proteolytic enzymes. ஓகே, வந்து ஒரு சில என்சைம்ஸ் மட்டும்தான் இப்போ சொல்லியிருப்பாங்க. Trypsin hydrolyzes protein into polypeptides and peptones, while chymotrypsin hydrolyzes peptide bonds associated with the specific amino acids. Okay, then அதுக்கடுத்து here there is a secretion of the Brunner's gland. Brunner's secretion of the Brunner's glands along with the secretion of the intestinal glands continued the intestinal juice or success entericase அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த என்சைம் வந்து இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடியது வந்து எதோ மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், பெப்டிடேசஸ், லிப்பேஸ், நியூக்ளியோடைடஸ் அண்ட் நியூக்ளியோசைடஸ் act as a breakdown products of bile and pancreatic digestion. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுவும் மாற்றப்படுது. மால்டேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ், டைபெப்டைட்ஸ், ட்ரைபெப்டைட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ், டைக்ளிசரைடு அண்ட் மானோசாக்ரைட்ஸ் எதுவும் மாற்றப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒரு சில ஃபுட்ஸ் வந்து எப்படி மாற்றம் அடையுது, எப்படி என்னென்ன மோனோமர்ஸாக மாற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மோனோசாக்ரைடாகவும் குளுக்கோஸாக மாறுது, ஃப்ரக்டோஸாக மாறுது. ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸாக மாறுது. லிப்பேட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறுது, கிளிசராலாக மாறுது. ஒரு சில அந்த சிறுகுடலில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் தட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அப்சர்வ்ட் இன் த ஜிஜ்னா அண்ட் இலியம் ரீஜியன்ஸ் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் அன்டைஜஸ்டட் அண்ட் அப்சர்வ்டு சப்ஸ்டன்சஸ் ஆர் ப்ரோபல்டு இன்டு தி லார்ஜ் இன்டெஸ்டைன். சிறுகுடலில் ஒரு செரிக்கப்பட்ட உணவுப் பொருளானது திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கடத்தப்படுது, பெருங்குடலுக்கு கடத்தப்படுது. அங்கே வந்து உணவுப் பொருளானது அப்சர்வ் பண்ணுது. தேவையில்லாத உணவுப் பொருளானது பெருங்குடலுக்கு கடத்தப்படுது. கேஸ்ட்ரோ நியூரல் கண்ட்ரோல் ஆஃப் தி ப்ராப்பர் கண்டிஷன், coordination of different parts. Gastric and intestinal secretions are stimulated by neural signals. Hormonal control of the secretion of digestive juice is carried out by local hormones produced by gastric and intestinal mucosa. ஓகே, அதாவது உணவானது சாதாரணமாக சொல்லப்போனால் உணவானது வாய்க்குழியில் போய் தொண்டைக்கு வந்து அதுக்கப்புறம் இறப்பைக்கு போய் அங்கே ஒரு சில மாற்றங்கள் அடைந்து இறப்பு நீரோட கவலமாக கூழ்மமாக உருவாக்கப்பட்டு திரும்ப சிறுகுடலுக்கு தள்ளப்பட்டு அங்கே உணவு உட்கரிக்கப்படுது, தன்மையமாதல். அதுக்கடுத்து தேவையில்லாத பொருட்கள் வந்து திரும்ப பெருங்குடலுக்கு அனுப்பப்படுது. அங்கே தேவையில்லாத பொருட்களானது அப்படியே கடத்தப்படுது, தேவையானது வந்து உறிஞ்சப்படுது. இது வந்து கடைசியாக மலக்குடலை போய் சென்றடைந்து தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் வந்து வெளியேற்றப்படுது. அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீதி அப்புறமே பார்ப்போம்.